ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் கன்னியாகுமரியில இருந்து இந்த பிரசாந்த் ராஜா கேட்டதா சொல்லுங்க, சரிங்களா? அண்ட் ரொம்ப மாசமா வீடியோவே போடல. ஆக்சுவலி மேக்ஸ்ல 50 வீடியோ தான் போட்டிருந்தேன். 1000 வீடியோ போடுவேன்னு சொல்லி தான் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையாவே 50 வீடியோலயே நிறுத்திட்டேன். டைம் இல்லை, பேட்ச் நம்மளை நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் பெரிய டிசைனராக மாற்றணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். சரியா? ஸோ இப்போ ஒரு 4 பேட்ச் முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். ரொம்பலாம் இல்லைங்க, கொஞ்சோண்டு ஃப்ரீயா இருக்கேன். சரி, அப்பதான் இந்த சேனல் ஞாபகம் வந்துச்சு. ஐயடா, நமக்கு இன்னொரு சேனல் இருக்கே அப்படின்ட்டு. ஓகே, இந்த 51வது பார்ட்ல நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, காம்பவுண்ட் ஷேப்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் எடுக்க போறேன். ஆக்சுவலி இது எடுக்கல. சரியா? நிறைய இருக்கு. 1000 இல்ல 3000 வீடியோ போடலாம் 3ds மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ விஷயம் இருக்கு. ஒவ்வொன்றா போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? மங்களகரமா 3ds மேக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம மேக்ஸ். அப்படியே ஜாலியாக இருக்கும் 3ds மேக்ஸில் டிசைன் பண்ணுறோன்னா, அப்படியே ஒரு பேஷன் மாதிரி நமக்கு. சரிங்களா? ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த கற்றுக்கும் போது ரசித்து கற்றுக்கோங்க. ரசித்து சாப்பிட்றோம்ல, சில விஷயங்களை ரசிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்குறீங்க அப்படின்னா, இது நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான். அதை ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க. கஷ்டம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இல்லைங்க, கிரிஞ்சு பண்ணல. ஓப்பனாவே சொல்றேன். எஜுகேஷன் பார்த்தீங்களா இது? நெறைய விஷயங்கள் தெரியும். எல்லாராலயும் 3ds மேக்ஸ் எல்லாம் படிச்சிட முடியாது. சரியா? அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. கண்டிப்பா படிக்கலாம். எனர்ஜெட்டிக்கா விரும்பி படிக்கணும் அத. சரிங்களா? விரும்பி படிக்கும்போது 3ds மேக்ஸ் மட்டும் இல்லங்க. எத வேணாலும் ஈஸியா படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கணும். ஒர்க் அவுட்டும் இருக்கணும். நல்லா பிராக்டிஸும் பண்ணீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா படிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. டாபிக் எடுத்துக்கிறேன். எக்ஸ்டெண்டட் ஷேப்ஸ் எங்க இருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருப்பேன். இதை பார்த்தீங்களா இருக்கு காம்பவுண்ட் ஷேப். சாரி, காம்பவுண்ட் ஷேப்ஸ். ஓகேங்களா? ஓகே. நான் எக்ஸ்டெண்டட் ஸ்ப்ளைன்னு நினச்சிட்டேன். ஓகே. காம்பவுண்ட் ஷேப். இந்த காம்பவுண்ட் ஷேப்னா என்ன? நான் ஆல்ரெடி பூலியன் அண்ட் ப்ரோ பூலியன் எல்லாம் சொல்லி தந்திருப்பேன். ஓகேங்களா? அது வந்து எதுல ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ல ஒர்க் ஆகும். ஆப்ஜெக்ட்னா என்ன? ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ், எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ல ஒர்க் ஆகும். இது ஷேப்ல ஒர்க் ஆகும். ஷேப்பை நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஸ்கொயர் மாதிரி தான் போட்டிருக்கேன். ஓகே. அடுத்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுப்போம். கிரிட்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சரிங்களா? நான் எல்லாமே இதெல்லாம் எடுத்துருக்கேன், நேவிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஜஸ்ட் ஒயிட்டாகவே கொடுங்க கலர் எல்லாமே. சரியா? ஸோ செக்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ இன்டர்போலேஷன் வைஸ் ஸ்லைட்லி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். ஓகே, 8 காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை முன்னாடி கொண்டு வந்துடுறேன். ஓகே. எக்ஸ்டெண்டட் ஸ்ப்ளைன்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எனிதிங் வாட் ஆர் யூ வாண்ட். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கொயரை செலக்ட் பண்ணுறேன். காம்பவுண்ட் ஷேப்புக்குள்ளாடி, காம்பவுண்ட் ஷேப்ஸ். ஓகே. காம்பவுண்ட் ஷேப்புக்குள்ளாடி போய்க்கிறேன். ஷேப் பூலியான். ஷேப்புக்கு எஸ்ஹெச்ஏபி வரும். இதில் வந்து எஸ்ஹெச்பி தான் போட்டிருக்காங்க ஷார்ட்கட்டு. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க. இதில் பாருங்களேன், பூலியன் பேராமீட்டர்ஸ், தென் ஆப்பரண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் யூனியன், இன்டர்செக்ட், சப்ஸ்ட்ராக்ட், சிமிட்ரி டிஃப்யூஸ், மெர்ஜ், அட்டாச், இன்சர்ட், இம்ப்ரிண்ட், குக்கி. ஸோ இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரியே தான் இங்கேயும், பட் கொஞ்சம் வித்தியாசம். சரிங்களா? ஸோ யூனியன், யூனியன் என்ன? ஒற்றுமை. ஜஸ்ட் ஆட் ஆப்பரண்ட் கொடுத்து இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா? சேர்ந்துடுச்சு. ஸ்கொயரையும் சர்க்கிளையும் சேர்த்து விட்டுட்டோம். ஓகே, நீங்கள் சேர்ந்தே இருந்துக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன், திரும்ப ஸ்கொயர் எடுத்து இன்டர்செக்ட். இன்டர்செக்ட்னா என்ன? இன்பிட்வீன் ஆஃப் போத் நம்பர். இது 7ஆவும் இதை 3ஆவும் வைப்போம். சேர்த்தா 10 வருது. சரிங்களா? அப்போ அந்த 3 தான்
இன்டர்செக்ட். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆட் ஆப்பரண்ட் கொடுத்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? அடுத்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேப் பூலியன் எடுத்துக்கிறேன். சப்ஸ்ட்ராக்ட். சப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, மைனஸ் பண்ணுறது. 10 இருக்கு, இது 7, இது 3. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஆட் ஆப்பரண்ட் கொடுத்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அடுத்து இதை செலக்ட் பண்ணுறேன். ஷேப் பூலியன் எடுக்கிறேன். சிமிட்ரி டிஃப்யூஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. சிமிட்ரி டிஃப்யூஸ் எடுத்துக்கிறேன். ஆட் ஆப்பரண்ட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சர்க்கிளில் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது எதுவுமே மாறாத மாதிரி தான் இருக்கும். பட் கன்வெர்ட் டு எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக மாற்றி எடிட்டபிள் ஸ்ப்ளைனில் ஸ்ப்ளைனை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணி மேலே தூக்குனீங்கன்னு வைங்களேன், இது தனியாக வரும். இது தனியாக வரும். புரிஞ்சுங்களா? இது தனியாக வரும், இது தனியாக வரும். அடுத்தது இது செலக்ட் பண்ணிக்கிறேன். மர்ஜ் எடுத்து ஆட் ஆப்பரண்ட் கொடுத்து அடிக்கிறேன். அவ்வளோதான். இதான் நான் கிளிக் பண்ணும்போதும் மூவ் பண்ணும்போதும் சேர்ந்து தான் மூவ் ஆகும். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக கன்வெர்ட் பண்ணி திரும்பவும் எலமெண்ட்டை சூஸ் பண்ணி, எலமெண்ட் ஆல்ரெடி சூஸ் பண்ணியாச்சு, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னு வைங்களேன். எஸ் கொடுத்தா ஸ்ப்ளைன் க்ளோஸ் ஆகும், கொடுக்கலன்னா ஸ்ப்ளைன் க்ளோஸ் ஆகாது. சரிங்களா? அதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இதைத்தான் மெர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். ஷேப் பூலியன் எடுத்துக்கிறேன். அட்டாச். அதே ஆப்பரண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், எடிட்டபிள் ஸ்ப்ளைன் எடுத்து திரும்ப ஸ்ப்ளைனை கிளிக் பண்ணி அப்படியே இழுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, இது தனியாக வருது, இதுவும் தனியாக வரும். பார்த்தீங்களா, மூணு கேட்டகரியில் ஒர்க் ஆகுது. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. மூணும் சேம் கிடையாது. அடுத்து என்ன பண்ணிக்க போகிறேன், திரும்ப ஷேப் பூலியன் எடுத்து இன்சர்ட் எடுத்து ஆட் ஆப்பரண்ட் கொடுத்து அடிக்கிறேன். பார்த்தீங்களா, இன்சர்ட் என்ன பண்ணுதுன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு கன்வெர்ட் டு எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக மாற்றி ஸ்ப்ளைனை செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மேலே தூக்குங்க. பார்த்தீங்களா, இது தனியாக வந்துடுது, இதுவும் தனியாக வந்துடுது. ஆனால் இந்த ஏரியா சப்ஸ்ட்ராக்ட் ஆகி கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, திரும்பவும் அதே ஷேப் பூலியன் எடுத்து இம்ப்ரிண்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஆட் ஆப்பரண்ட் எடுத்து இங்கே அடிக்கிறேன். அடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இம்ப்ரிண்ட் பண்ணிட்டீங்க, ஓகே, சர்க்கிள் மட்டும் தானே வருது, சாரி ஸ்கொயர் மட்டும் தானே வருது, சர்க்கிளை காணலையே, இதுக்கு நீங்கள் பேசாமல் ஸ்கொயரே போட்டிருக்கலாமே சார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட வந்திருக்கும். அதான் இல்லை. இப்போ பாருங்க, அதை என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், கன்வெர்ட் டு எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக மாற்றுறேன். இந்த வாட்டி என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க, ஸ்ப்ளைன் போகணும்னு நினைப்பீங்க. கரெக்டாக கிடையாது. வெர்டெக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட், இந்த டேன்ஜென்ட் எனக்கு என்ன ஆகுது, இங்கே வெர்டெக்ஸாக கிடைக்குது. புரிஞ்சா, இந்த டேன்ஜென்ட் இங்கே என்னவா கிடைக்குது, வெர்டெக்ஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். புரிஞ்சா? ஸோ இதைத்தான் நாம் என்ன சொல்லுவோம், இம்ப்ரிண்ட்னு சொல்லுவோம். அடுத்தது கூக்கி. ஸோ இந்த கூக்கியை செலக்ட் பண்ணி ஆட் ஆப்பரண்ட் கொடுத்து இங்கே அடிக்கிறேன். பாருங்க, அடிச்சிட்டேன். என்ன ஆகும், அந்த ஏரியா ஃபுல்லாக கிடைக்கும். இதைத்தான் நாம் என்ன சொல்லுவோம், ஷேப் பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மெட்டீரியல் கேட்டகரி இருக்குது. இதுக்கு மெட்டீரியல் வேணும். சரியா, நம்ம இது வரைக்கும் மெட்டீரியல் அளவுக்கு போகலைல்ல. அப்ளை ஆப்பரண்ட் மெட்டீரியல், ரீடைன் ஒரிஜினல் மெட்டீரியல்னு இருக்கு. ஸோ அப்ளை ஆப்பரண்ட் மெட்டீரியல்னா இதில் ஆப்பரண்ட் என்னது, நம்ம ஒரு ஆப்பரண்ட் ஆட் பண்ணுறோம் பாருங்க, அந்த மெட்டீரியல் எல்லாத்துலேயும் அப்ளை ஆகணுமா, இல்லை தனித்தனியாக இருக்கிற மெட்டீரியல் போதுமா அப்படின்னா நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். சரியா? ஸோ அது மெட்டீரியல் படிக்கும்போது கொஞ்சம் கூட இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏதாச்சும் ஒன்று ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். புரிஞ்சுங்களா? இதைத்தான் ஷேப் பூலியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். 3D ஆப்ஜெக்டில் எப்படி பூலியன் ப்ரோபூலியன் இம்பார்ட்டண்ட்டோ அட் த சேம் டைம் ஷேப்ஸ்லையும் நமக்கு இந்த ஷேப் பூலியன் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் படித்து வச்சா மட்டும்தான் உங்களால் ஒரு வெல் டிசைன் மாடலிங் பண்ண முடியும்.
3ds மேக்ஸில் இவ்வளோ எனக்கு தெரியும் இது தெரியாது அப்படிங்கிற டாப்பிக்கே உங்க மைண்டில் வரக்கூடாது. இங்கே என்ன படித்தாலும் அதை ஏ டு இசட் ஃபுல்லாக கற்றுக்கோங்க. சரியா? ஏ டு இசட் ஃபுல்லாக கற்றுக்கணும். சரிங்களா? நீங்கள் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு விஷஸோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? அண்ட் ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு தான் இருக்குது. விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்க. 5 மாச கோர்ஸ் 3ds Max 2025 V-Ray 7 இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக்ஸ்சரிங் லைட்டிங் ஃபைனல் ரெண்டரிங். ஓகே.